பிளாக் படத்துல பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் நடக்கிற மொத்த சீனுமே சிமிலாரிட்டில தான் இருக்கும். லலிதா அப்படிங்கிற பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வசந்தோடைய ஒய்ஃப் ஆரண்யாவும் பிரெக்னெண்டா இருப்பாங்க. பாஸ்ட்ல மனோகருடைய ஃப்ரெண்டோடைய லவ்வர் தான் லலிதா. ஆனா மனோகருக்கு ஏற்கனவே லலிதா மேல ஒன் சைடு லவ் இருக்கும் அப்படிங்கிறது கார்ல அவங்க பேசிட்டு வரும்போதே வந்து தெரியும். இதே மாதிரி ப்ரெசன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வசந்தோடைய ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு பிரபா அவங்களுக்கு வசந்த் மேல ஒன் சைடு லவ் இருக்கிற மாதிரி பப்பு சீன்ல வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. பாஸ்ட்ல மனோகர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, சுருட்டு பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரெசன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வசந்துமே வந்து தண்ணி அடிப்பார். சுருட்டை வந்து ஆரண்யா அவங்கள வந்து கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாஸ்ட்ல மனோகர் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருப்பாரு. ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பேட்டு தான் வெப்பனாக யூஸ் பண்ணுவார். ஜீவா பிரியா பவானி சங்கர் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் பிளாக். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக எல்லா படத்துலையுமே டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு மிஷின் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சூப்பர் மூன் மல்டிபிள் ரியாலிட்டிஸ்னு டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு கடவுளே டைரக்டாக இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த டிவைன் இன்டர்வென்ஷன்னு சொல்லியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் மனோகர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு லலிதாவையும் வந்து ஒரு பீச் ஹவுஸில் விட்டுட்டு அவர் நேராக காருக்கு போய் கன் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கன் சவுண்டு வந்து கேட்கும், ஒரு லைட்டும் வெடிச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பேட்ச் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவர் கன்னும் கையுமா நின்றுட்டு இருப்பாரு. கன் ஷாட் சவுண்டும் ஆல்ரெடி வீட்டில் கேட்டிருக்கோம். இவர் என்ன அப்படின்னு பார்க்கலான்னு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பேட்சை வந்து அவர் கிராஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பிளாக் பேட்ச் வந்து வார்ம் ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ கான்செப்ட் படி இந்த பிளாக் பேட்சை கிராஸ் பண்ணுறப்போ இவருடைய ரியாலிட்டியில் இருந்து இன்னொரு ஒரு ½ ஃபியூச்சர் ரியாலிட்டிக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரியாலிட்டிக்கு போய் பார்க்குறப்போ அவங்க ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்து இறந்து போயிருப்பாரு. இவர் பின்னாடியே ஓடி போய் யார் அப்படின்னு பார்க்குறப்போ அதுவுமே அவர் தான் அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸில். ஸோ இந்த சீன் மூலமாகவே பிளாக் பேட்ச் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. வசந்த் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட்டியில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கப்புறமா இவங்களை வந்து பைக்கில் சேஸ் பண்ணிட்டு வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமே வசந்த் வந்து எந்த அளவுக்கு கோவப்படுறாரு, அடிதடின்னு அடிக்கடி இறங்குறாரு அப்படின்னு அவருடைய கேரக்டரை ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வசந்த் வந்து ஃபஸ்ட்டே அவருடைய ஒய்ஃபை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஏன் கடைசி வரைக்கும் அதை அவர் வந்து ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாக புரியாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் போக போக தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அவர் வந்து அந்த டார்க்னஸை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் அவருடைய ஒய்ஃப் வந்து கேண்டில் எல்லாத்தையும் அணைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்டன் பக்கத்தில் ஒரு கேண்டில் அவங்க அணைப்பாங்க. அதை அணைக்கும் போது தான் வந்து எதிர் வீட்டில் லைட் எரியுது அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ணி வசந்துக்கிட்ட சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ வசந்தும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் அந்த டார்க்னஸை கிராஸ் பண்ணி போவார். ஸோ கிராஸ் பண்ணி போயிட்டு திரும்ப அவர் வந்து செகண்ட் டைம் லைனோ இல்லை தேர்டு டைம் லைனோ வந்து பாஸ்ட்டில் போய் உட்காந்துக்குருவார். வசந்தை பொறுத்த வரைக்கும் அதே சீன் வந்து நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வசந்தோடைய ஒய்ஃப் வந்து கேண்டிலெல்லாம் அணைக்கிற மாதிரி காட்டுவாங்க. மெயினாக அந்த கர்டன் பக்கத்தில் இருக்கிற கேண்டிலை அவங்க ஆஃப் பண்ணும்போது ஜன்னல் வழியாக எதிர் வீட்டில் லைட் எரியுது அப்படிங்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணி வசந்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே படம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது வேறு ஒரு ரியாலிட்டி அப்படின்னு. ஆனால் ஏன் வசந்துக்கு தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா மறுபடியும் லைட் எரியுது போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் போய் பார்ப்பாரு. ஸோ அதனால தான் வசந்துக்கு டவுட்டே வராது. அப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இதில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய யோசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க
2 பேரும் சேர்ந்து தான் ஒவ்வொரு தடவையும் வந்து டார்க்னஸை வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வசந்த் வந்து அவரோட ஒய்ஃபை ஸ்டார்டிங்கிலேயே தொலைச்சிட்டாரு அப்படிங்கிறத அவர் வந்து ரியலைஸ் பண்ணலை அப்படின்னாலும் இந்த படத்தில் ஒரு இடத்துல டயலாக் மூலமாக கன்வே பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா வசந்த் வந்து மனோகரை மீட் பண்ண போவார். அப்போ பேசும்போது மனோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் ஒய்ஃபோடைய ரியாலிட்டியில் இருந்ததை நீ மட்டும்தான் தொலைஞ்சு போயிருக்கிற. ஸோ உன் ஒய்ஃப் வந்து அந்த ரியாலிட்டியில் என்ன பார்க்க வந்திருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரியே வந்து அவங்கக்கிட்டேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி மனோ வந்து வசந்துக்கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த படத்தில் எப்படி மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்குதோ அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க. ஜென்ரேட்டர் இடத்துல வந்து இவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ வந்து அப்பயுமே வந்து வேறு ஒரு வசந்த் வந்து ஆட் ஆகிருந்துருக்கலாம். ஃபோனில் தனியாக கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசும்போது தனியாக தான் வந்து வசந்த் பேசியிருப்பார். ஸோ அப்போ கூட வந்து இப்போ இருக்கிற ரியாலிட்டியில் இருக்கிற வசந்த் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஆரண்யா கூட. அதே மாதிரி படத்தில் எண்டு ஷாட்டில் வந்து வசந்த் வந்து நிறைய டைம்லைன் ட்ராவல் பண்ணி கடைசியாக ஒரு டைம்லைனுக்கு போயிடுவார். அங்கே பெட்ரோல் பங்கில் வந்து இவர் இன்னொரு வசந்தை வந்து பார்க்குறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து காரில் ஏறுவாங்க. அந்த ஒருத்தர் வந்து யார் அப்படிங்கிறத நமக்கு வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரிஜினல் வசந்தா கூட இருக்கலாம், இல்லை வேற ஒரு டைம்லைனில் வந்திருக்கிற வேற ஒரு வசந்தா கூட இருக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு நீங்களே வந்து சாய்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு டேரக்டர் ஓப்பனாக ஆன்சரை வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மூன் மூலியமாக வார்ம் ஹோல் ஆக்டிவேட் ஆகி அது மூலமாக தான் வந்து மல்டிபிள் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சுவெல்லாம் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கோடைய லிரிக்ஸுமே வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த படத்தோடைய கான்செப்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. எத்தனை உலகம் முன்னால் இந்த உலகத்தில் வாழ போகிறேன்னு டவுட் என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. படத்தோடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஒரிஜினல் ரியாலிட்டியிலேருந்து அவங்க தொலைஞ்சு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வசந்த் வந்து டோட்டலாக எத்தனை ரியாலிட்டிக்கு அவர் கிராஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ரேண்டமாக நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 20க்கு மேலே வந்து அவருடைய ரியாலிட்டியிலேருந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த சீனில் போலீஸ் வந்து வர மாதிரியும் சாதாரணமாக போகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த டைம்லைன்லாம் மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா அப்போ சூப்பர் மூன் வந்து மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் போலீஸ் வந்துட்டு உடனே போயிடுவாங்க. தேஜாவை பற்றி 2 இடத்துல பேசியிருப்பாங்க. வசந்த் வந்து காரில் வரும்போது ஆரண்யா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த ஸ்டாச்சுவை வந்து இதுக்கு முன்னாடி நான் கிராஸ் பண்ணி போன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆரண்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு தேஜாவு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. போலீஸ்காரவங்களும் இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வசந்த் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்த அமரன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிளாக் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.